ரொம்ப ரொம்ப பெரிய அறிமுகம் இதுங்கம்மா எனக்கு நீங்க கொடுத்தது. நம்ம வந்து சிவா சார் செய்யறதுல ஒரு சிறு துளிய நம்ம வாழ்நாள்ல செய்யறதுக்கு முயற்சி பண்ணோம்னாவே போதும். அந்த இறை சக்தியும் இறை ஆற்றலும் நமக்கு நிறைய பலன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு இருக்கு. பானுமதி அம்மா மற்ற சீனியர் டீச்சர்ஸ் எல்லாம் செய்யறத பார்த்து அது ஒரு எந்துவா அது ஒரு மோட்டிவேட்டா தான் நம்ம வந்து இந்த சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சோம். நான் இப்போ பிவிஹெச்குள்ள வந்து 4 வருஷம் ஆச்சு. முதல்ல நான் பிவிஹெச் கத்துக்கிட்டு அதுல இருந்து சில பலன்கள்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ரூட் கேனலிங் பண்ணணும்னு சொல்ற பல்லுவலி உடனே குணமாச்சு. அம்மாவுக்கு வந்து ஒரு 25 வருடமா இருந்த காலில் இருந்த ஒரு புண்ணு சாரி தீராத ரணமா ஒரு 25 வருஷமா தொந்தரவு பண்ணிட்டு இருந்தது வந்து ஒரு 3 மாசத்துல சிவா சாரோட பிளெஸிங் மூலமா அது கியூர் ஆச்சு. அதான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா அந்த கிளாஸ் வந்து எல்லாத்துக்குமே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். மிகப்பெரிய மாற்றம் எல்லாத்துக்குள்ளயும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். என்னோட பார்வையில பிஹெச் பத்தி நான் சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இதுல என்னோட எப்படி சொல்றது ஃபீட்பேக்ஸ் எனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே கலந்து நான் வந்து சொல்லலான் இருக்கேன். இப்போ பிஹெச்சுக்கு வந்து எல்லாருமே எதுக்காக நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா, பிஹெச்சை கத்துக்கிட்டு ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், ஒரு ஸ்டடியா கத்துக்கிட்டு ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக பிஹெச்குள்ள எல்லாமே வரோம். என்ன அச்சீவ்மெண்ட்டுக்கு போவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இறை தேடல் எல்லாமே ஒரு ஆன்மீக தேடல் இருக்கிறவங்க தான் இந்த பிஹெச்ல வந்து சேரும் இல்லைங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் முதல்லயே ஒரு ஆன்மீக தேடல் எல்லாருமே இருந்திருப்போம். தேடி நாம என்ன வாழ்க்கையில எதிர்பார்த்தோமோ அது நமக்கு சரியான சூழ்நிலை அமையாம நமக்கு வந்து சேராம நம்ம எதிர்பார்த்தது நடக்காம ஒவ்வொரு தேடலா போறப்ப பிஹெச்க்கு வந்திருக்கிறோம். பிஹெச் மூலமா இறைவனை அச்சீவ் பண்றதை விட பிஹெச்சுக்கு நம்ம வந்ததே ஒரு அச்சீவ்மெண்ட்டா நான் பாக்குறேன். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டு அதை செய்து அதுக்கப்புறம் சில வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்கிற மாதிரி இறைவன்ட்ட நீங்க போய் சேர்ந்துருவீங்க, இறைவனை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம அதை உணர்வோமா இல்லையான்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ நம்ம வாழும் காலத்திலேயே அந்த இறைசக்தி உணர்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாகவும் தைரியமாகவும் நம்ம அணுக முடியுங்கிறது வந்து நான் இந்த பிஹெச் ஃபாலோ பண்றதுனால எனக்குள்ள உணர முடிஞ்சது. ஸோ அது எப்படி உணர முடிஞ்சது அப்படின்னா, சிவாசார் திரும்ப திரும்ப அதான் சொல்லுவாங்க, நீங்க அஃபர்மேஷன்ஸ் படிக்கிறது, மீதி ஹீலிங் பண்றது, இது எல்லாமே ரொட்டீனா செய்துட்டு இருந்து எனக்கு இது நடக்கல அது நடக்கல அப்படின்னு கேட்கறப்ப பார்த்தோம் அப்படின்னம்னா, மற்றவங்களுக்கு நீங்க எவ்வளவு உதவி இருக்கிறீங்க அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ நம்ம மற்றவங்களுக்கு எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறைவனோட பிளெஸிங்ஸ் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது. இதை வந்து நான் முழுமையா நான் உணர ஆரம்பிச்சேன். அந்த மாதிரியான இதுலதான் இந்த மீன்ன்றதுக்கான ஒரு வழியை வந்து சிவசார் நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. இன்னைக்கு காலையில கூட போய் ஒரு 5000 மீன்கள் ஒரு 40 பேர் இதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. நேர்ல ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த மீன் விட்டோம். ஒரு குட்டி பொண்ணு அழகா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு வந்துருந்தாங்க. நாளைக்கு வீடியோ வந்து எல்லா குரூப்லயுமே ஷேர் பண்றேன் பாருங்க. அவங்க மீன் விடுறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த சின்ன வயசுல இப்படி ஒரு விஷயம் இதுல என்னமா உனக்கு புரிஞ்சுது அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னான். அந்த மீன்கள்லாம் அந்த ஆத்துக்குள்ள போறதை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. இதே மாதிரிதான் உன் வாழ்க்கையிலயும் எல்லாமே சந்தோஷமா நடக்கும். அந்த மீன்கள்லாம் உன்னை பிளஸ் பண்ணிட்டு போயிருக்குது. இந்த மீனுக்கு எப்படி நீ ஒரு ஹெல்ப் நீ பண்ணியோ அதே மாதிரி உன்னை சார்ந்தவங்களுக்கு யார் யாருக்கு வாழ்க்கையில என்ன தேவைங்கிறது உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியுதோ உன்னால முடிஞ்ச உதவி பண்ணுமா அப்படின்னு கண்டிப்பா செய்யறேங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த சின்ன வயசுல இந்த ஒரு விதை அதுக்குள்ள விழுந்தது வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது எனக்கு. அதே மாதிரிதான் உணவு கொடுக்கறது. பசித்தவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறப்ப அப்படி ஒரு ஒரு ஆத்ம திருப்தி. நம்ம என்ன வேலையை செஞ்சாலும் எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருந்தாலும் உறவு முறைகள் எப்படி இருந்தாலும் ஆரோக்கியத்தோடவே இருந்தாலுமே மத்தவங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தை பாக்குறோம் இல்லைங்களா. அப்ப வந்து ஒரு ஆத்ம திருப்திங்கிறது வந்து உணர முடிஞ்சது. அது பிஹெச்ல சிவாசார் கத்து கொடுத்ததுதான். அவருக்கு என்ன இறைசக்தி தந்திருக்குதோ அதை அப்படியே நம்ம கொடுக்குறாரு இல்லைங்களா. வேற எந்த இதுவுமே இல்லாம எனக்கு தான் இது தெரியும் நீங்களும் இப்படி செய்யுங்கன்னு சொல்லி அவர் ஒரு பிஹெச்டி படிச்ச லீடர் மாதிரியும் நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் அவர் சொல்லவே மாட்டார் எப்பவுமே. என்னை விட ஒரு படி நீங்க இன்னும் மேல போக முடியும் தான் நமக்கு கத்துக் கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகள் வந்து பிஹெச்ல மட்டுமே தான் நம்ம வந்து கத்துக்க முடிஞ்சது. மற்றவங்களுக்கு வந்து எப்படி உதவ முடியும். இப்போ நம்ம வாழ்க்கையில வந்து பண பிரச்சனை வருது, உறவுமுறை சிக்கல்கள் வருது, உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை வருது. என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம இருந்தாலும் இன்னொருத்தருக்கு நம்ம உதவணும், ஹெல்ப் பண்ணணும், ஹீல் பண்ணணும், உணவு கொடுக்கணும், இந்த மீன்கள் வெட்டுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல மட்டுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அதை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா
நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் நாம நினைச்சிட்டு இருக்குது அது பிரச்சனையே இல்ல, ஏதோ ஒரு கர்மா பேலன்ஸ் பண்றதுக்காக இறைவன் கொடுக்கிற சூழ்நிலையா தான் நான் இதை பாக்குறேன். அதுல இருந்து நமக்கே தெரியாம ஓவர் கம் பண்ணி வந்துடுறோம். அது எப்படி நடந்ததுன்னே தெரியல. இப்ப நாளைக்கு ஒரு விஷயம் திங்கிழமை நாள் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணணும், இந்த செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு பேர்டனா இருக்கிறப்போ அதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இறைவனை நோக்கி நம்ம என்னென்ன செய்ய முடியும், இறையிட்ட நம்ம போறதுக்காக நம்ம என்னென்ன செய்ய முடியுங்கிற விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அடுத்த வாரம் பார்த்தோம்னா இந்த ஒரு வாரத்தை எப்படி நம்ம கடந்து வந்தோம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு சுலபமா கடந்து வந்திருக்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தோம்னா இவ்வளவு ஈஸியான விஷயத்தையும் நம்ம அப்படி போட்டு மனசுல குழப்பிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது இந்த பிஹெச் ஃபாலோ பண்றப்ப. இந்த அஃபர்மேஷன்ஸ் படிக்கிறது அதே மாதிரிதான். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னம்னா, பிஹெச்ல சுவாச கத்து கொடுத்தபடி அக்செப்டன்ஸ், ஏத்துக்கிறது. இவ்வளவு நாள் நம்ம வாழ்க்கையில போராட்டமே நம்மளை நாம ஏத்துக்காம இருந்ததுதான். மத்தவங்களை விடுங்க, நம்மளோட வாழ்க்கைய நம்ம பிறப்ப நம்ம ஒத்துக்கமான்னு பார்த்தா ஏதோ ஒரு சூழ்நிலையில பிரச்சனைகள் வருது அப்படின்னா நம்மளையும் நம்ம வந்து ஏத்துக்கிறது இல்லை. ஏன் தான் இப்படி பிறந்தோமோ, ஏன் இப்படி சிக்கல்ல உருண்டுட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு நம்ம வந்து போயிடுறோம். சோ அதுக்கு முதல் படியா அந்த சுய மன்னிப்பு படிக்க ஆரம்பிச்சோன்னா நம்மளை நாமே ஏத்துக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ள வர ஆரம்பிச்சிருது. நம்மளை நாம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்களும் அதே மாதிரிதான். ஒரு சூழ்நிலையினால அவங்க கர்மப்படி இந்த பிறப்பெடுத்து இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு சூழ்நிலை கைதி தான் இல்லைங்களா? சோ அவங்களுக்கான மன்னிப்பறிக்கை படிக்கிறப்ப அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே அவங்கள நம்ம ஏத்துக்க முடியுது. ஏத்துக்க முடிகிறப்ப நமக்குள்ள ஒரு ஆழ்ந்த புரிதலும் ஒரு அமைதியும் வர்றதை வந்து பார்க்க முடியுது. நமக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் எங்க ஆரம்பிக்குதுங்க? நம்ம மன உடல்லையும் உணர்வு உடல்லையும், மெயினா இந்த எமோஷனலா கனெக்ட் ஆகுறப்பதான் எல்லா சிக்கல்களும் ஆரம்பமாகுது. ஸோ அந்த எமோஷனல் ஃப்ரீடமுக்காக அந்த ஹீலிங் வாண்ட வச்சு பண்றது, அதுக்கான அஃபர்மேஷன்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த எமோஷன்ல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துடுறோம். நமக்கு நோயே முதல்ல எங்க ஆரம்பிக்குதுங்க? மன குழப்பத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அந்த மனதை அமைதிப்படுத்தி ஒரு நேர்நிலைக்கு சரியான வழியில நம்ம போக ஆரம்பிச்சோம் அப்படின்னம்னா ஒரு அமைதி நமக்கு தெரியுது. அதுக்கு பார்த்தா டெய்லியும் இந்த நைட் பிளெஸிங்ஸ், சிவாசாரோட நைட் பிளெஸிங்ஸ், இரவு நேர வாழ்த்துக்கள் நம்ம கலந்துக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு ஆழ்ந்த உறக்கம். காலையில இருந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்ம பொது வாழ்க்கையில வந்து பாக்குறோம், பல மனிதர்களை பாக்குறோம், பல சூழ்நிலைகளை பாக்குறோம். இரவு அந்த பிளெஸிங்ஸ்ல நம்ம அட்டன் பண்ணிட்டு தூங்குறப்போ அப்படி ஒரு ஆழ்ந்த உறக்கம் வருது. நல்ல ஒரு உறக்கமே மிகச்சிறந்த ரெமடின்னு சொல்லுவாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, மனதால பிரச்சனையா இருந்தாலும் சரி, உடல்நிலையில இருந்தாலும் சரி, ஒரு நல்ல உறக்கமே ஒரு நல்ல ரெமடி. காலையில எந்திரிக்கிறப்ப அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நம்ம செல்கள் எல்லாம் புத்துணர்வோடு இருக்கிறது வந்து தெரியுது. காலையில எந்திரிச்சோடனே பெட் யோகா மிக மிக அற்புதமா காலையில அந்த 6 to 6 பெட் யோகால அஃபர்மேஷன்ஸ் படிச்சு நம்ம உடற்பயிற்சி பண்ணி ஹீலிங் பண்றப்ப நாள் முழுவதும் நம்ம எப்படி போனை காலையில எழுந்திரிச்சுனே சார்ஜ் பண்ணிட்டா நாள் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எனர்ஜிக்கா இருக்குதுங்க. அந்த மாதிரி நம்ம உடல் அவ்வளவு ஆரோக்கியமா, மனசு உடலும் என்ன வந்தாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் அந்த காலை நேரத்துல வந்து நமக்கு வருது. சோ இது எல்லாமே எப்படி ஒரு இலவசமா கொடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, எப்படி இயற்கை, சூரியன், நிலா, நீர் எல்லாமே இலவசமா தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்குது. பூமி தாய் அவங்க மூலமா தான் நம்ம பிறப்பெடுத்து இருக்கிறோம். அவங்க மூலமா தான் உணவுகள் கிடைக்குது. அது மூலமா தான் நம்ம வளர்ந்து இருக்கிறோம். எல்லாமே அதன் மூலமா தான் கிடைக்குது. சோ இறைவன் இயற்கை தான் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா பல சந்தர்ப்பங்கள்ல சிவாசார் புரிய வச்சாரு. சோ அந்த இயற்கையோட ஒன்றி போய் அந்த இயற்கைக்கு வாழ்த்துக்கள் சொல்றதும், அந்த இயற்கை சார்ந்து நம்ம நம்ம பழக்க வழக்கங்களை மாத்திக்க ஆரம்பிக்கிறப்ப மிகப்பெரிய மாற்றம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த இயற்கையோட ஒன்றி இருக்கிறதுக்கு அந்த உணவு முறையில மாற்றம் நம்ம கொண்டு வந்தாவே உடல் ஆரோக்கியமாகுது. உடல் ஆரோக்கியமானாவே நம்ம மனசு தெளிவாகுது. மனசு தெளிவானாவே நம்ம எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாமே மாற ஆரம்பிக்குது இல்லைங்களா? சோ இது எல்லாமே மாற்றம் வந்ததுனாவே ஈஸியா எல்லாமே நம்ம லைஃப்ல வந்து எதிர்கொள்ள முடியும் நம்மனால. அந்த உணவு முறை மாற்றத்துக்கு வெள்ளிக்கிழமை நமக்கு அந்த கிளாஸ் 7 to 8 வருது இல்லைங்களா? அதுல அந்த உணவு முறையில என்னென்ன மாதிரியான உணவுகள் நாம சாப்பிட்டா நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கலாங்கிறது அவ்வளவு சிம்பிளிஃபையா, அவ்வளவு உதாரணத்தோட லைவ் குக்கிங் எல்லாம் செய்து காட்டுறாங்க. நம்ம சிவாசோட கிளாஸ் வந்தாவே இந்த பிவிஹெச் உணவுகள் வந்து அவ்வளவு பிரசித்தம். அங்க வந்து அதை சாப்பிட்றதுக்காக அவ்வளவு ஆசையா இருக்கும். எந்த ஊர்ல நடந்தாலும் அங்க வந்து அந்த ஃபுட்டு தான் சாப்பிடுவோம், வெளியில எதுவுமே போய் சாப்பிடாம சாப்பிடுவோம். சோ அந்த உணவு முறை மாத்திரப்பே நம்ம உடல் ஆரோக்கியம், மனம் மாறுது. இன்னும் சொல்ல போனோம்னா சாரோட போரோபுதூர் போறதுக்கான வாய்ப்பு இந்த தடவை அமைஞ்சது.
அங்க போய் சார் வந்து பார்த்து பார்த்து அந்த இயற்கை உணவுகள் வந்து நமக்காக செய்து கொடுத்திருந்தார். பியூர் வெஜ்ஜில் அந்த நாட்டுல அவ்வளவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொருத்தருக்கும் எப்படி தேவை இருக்கும், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது அந்த இயற்கை உணவு சாப்பிட்றது மூலமா எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுங்கிறது நேரடியா அவ்வளோ இப்படி ஒரு தாய் உள்ளத்தோட அப்படி கவனிச்சுக்கிட்டாரு. அப்பதான் ஒரு பெரிய மாற்றம் எனக்குள்ள வந்தது. ஸோ சார் இவ்வளவு மெனக்கட்டுறாரு, கொஞ்சமாக நம்ம வந்து இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சோம்னா எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல சேஞ்ச். போராபுதூர்ல மட்டும் அந்த எனர்ஜி இல்லைங்க. பெரும்பாக்கம் நம்மளோட சர்வதேச சென்டர் இருக்குது இல்லைங்களா, சென்னை. அந்த பெரும்பாக்கம் போறப்போ ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த படிநிலையில எனக்குள்ள ஒரு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது. இது எப்படி ப்ரூவ் பண்ணி நாம சொல்ல முடியுமான்னு தெரியல. எப்படி இரையாற்றல் நம்மளை சுத்தி இருக்கிறத வந்து உணரத்தான் முடியும். அதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி லைவா ஒரு பிசிக்கல் எக்ஸாம்பிளா காட்ட முடியாது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரிதான் இதுல ஒரு புரிதல் வந்து எனக்குள்ள ஒரு மாற்றம் வர்றது எல்லாமே ஒரு காருக்கு இன்ஜின் வேலை செய்யற மாதிரி இருக்குது. அது கார் ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு ஸ்மூத்தா அந்த கார் ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிறது. அந்த பெரும்பாக்கம் போய் உட்காந்துருக்கிறப்ப அவ்வளோ ஒரு எனர்ஜி, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கே உட்காந்துருந்தோம்னாவே அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் வந்தோம்னா அடுத்தடுத்த நாள் படிப்படியா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவ்வளோ ஈஸியா ஹேண்டில் பண்ணி போற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சிவா சாரோட பிரசன்ஸ் எப்படி நம்மளை வந்து கைட் பண்ணி கூட்டு போகணுங்கிறது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளை அக்செப்ட் பண்ணி நம்மளோட சுயமணிப்பு படிக்கிறது இல்லாம மற்றவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இது முதல் படியா பிஹெச் நான் பாக்குறேன். அடுத்தது சரணாகதி. சரணாகதி எங்க ஆகணும், எப்படி ஆகணும்னா இயற்கையில தான் ஆகணும். ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் அஃபர்மேஷன்ஸ், நான் ஒளியாகட்டும், நான் தெய்வீக நெருப்பாகட்டும், அது படிக்க படிக்க என்ன ஆகுது, என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில நான் ஒளி நான் படிக்க ஆரம்பிக்கிறப்போ எனக்குள்ள அவ்வளோ ஒரு சுத்தியும் பாசிட்டிவ் வைப், அந்த ஆராக்குள்ள வந்து அவ்வளோ ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்குது. எந்த எதிர்மறை விஷயங்கள் இருந்தாலும் சரியாகி எனக்கு சாதகமான சூழ்நிலையில வந்து அது உருவாக்கி கொடுக்குதுன்னு தான் சொல்ல முடியும். அந்த சக்திக்கோள் அதே மாதிரிதான் அவ்வளோ மேஜிக் வந்து இது பண்ணுது. ஒரு டாக்டர் போனா என்ன கேட்கறாங்க, ஃபர்ஸ்ட் நம்மளதான் திருப்பி கேள்வி கேட்கறாங்க, உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படி. போய் உட்காந்து டாக்டர் சொல்றாங்களா, எதுவும் சொல்றது இல்லை இல்லைங்களா. ஸோ நமக்குள்ள என்ன நோய் இருக்குன்னு சொல்லி என்ன தொந்தரவு இருக்குன்னு சொன்னாதான் அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி அதுக்கான மெடிசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்மளை நாமளே நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா, எனர்ஜி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த சக்திக்கோள் வந்து இருக்கு. இப்போ அவங்க கொடுக்குற மெடிசனும் எப்படி வேலை செய்யுதுங்க. ஒரு உதாரணமா பார்த்தோம் அப்படின்னோம்னா கணையம் பேன்கிரியாஸ் இருக்கு, ஒரு சுகர் சர்க்கரை வியாதியான தொந்தரவு இருக்குது அப்படின்னா அந்த பேன்கிரியாஸ்க்கு அவங்க கொடுக்குற மாத்திரை போய் ஒரு சப்போர்ட்டிவா அதை வந்து ஃபங்க்ஷன் பண்ணாம இருக்கிற கணையத்தை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்குது. ஸோ அது வந்து நம்ம கரண்ட் போயிருக்கிறப்ப ஒரு ஜென்செட்டோ யூபிஎஸோ நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரிதான். நம்ம மனோநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா வெளியில இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து லைஃப்ல லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஈவன் ஒரு தலைவலிக்கு பாத்தீங்க அப்படின்னா உடனே ஒரு மாத்திரை சாப்பிடணும், தைலம் போடணும், காஃபி குடிக்கணும். இந்த மாதிரியான டெம்பரரி ரெமெடி, உடனடி சொல்யூஷனுக்கு போய் நம்ம வாழ்க்கைக்கான பிரச்சனைகளையும் அப்படியே அணுக ஆரம்பிச்சிட்டோம். மத்தவங்கிட்ட கேட்டதுக்கு ரெமெடி கேட்டுக்கலாம், மத்தவங்க சொல்றபடி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் இதுல நமக்குள்ளேயே நம்ம அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப தான் உண்மை நமக்கு என்னன்னு தெரியுது. ஏன்னா யார்கிட்ட நம்ம ஷேர் பண்ணோம்னாலும் ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும் இல்லைங்களா. 100% யார்கிட்டையும் நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அது ரகசியங்க. மத்தவங்கிட்ட சொன்னா அது ரகசியம் இல்லை. எங்க கேட்டா சொல்யூஷன் கிடைக்குமோ அங்க நம்ம கேட்கறது இல்லை. எங்க நம்ம ஆதங்கத்துக்கு நம்ம சொன்னா ஒரு தீனி கிடைக்குமோ, ஒருத்தர் நமக்கு சப்போர்ட்டிவா நீ சொல்றதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம அகங்காரத்துக்கு யாரு தீனி போடுவாங்களோ அவங்ககிட்ட தான் நம்ம பிரச்சனைகள் நாம பேசுறோம் இல்லைங்களா. சோ சொல்யூஷன் எங்க கிடைக்குமோ அங்க கேட்டா சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம ஒரு மன ஆறுதலுக்காக பேசணும்னா என்ன அப்படின்னா அது இன்னும் என்ன விஷயங்களை நம்ம பேசுறோமோ, மோஸ்ட்லி எதிர்மறையான விஷயங்கள் பேசுறோம். ஏன்னா அதுக்காக தானே ஒரு மன ஆறுதலுக்காக போய் பேசுறோம். அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல இவங்களுக்கு வந்து அந்த எதிர்மறை விஷயங்கள் தான் பிடிக்க மாட்டிருக்குன்னு அவங்க இன்னும் 4 பேர் சொல்றப்ப அதுக்கு ஒரு எனர்ஜி ஆயிருக்குது. இந்த சக்திக்கோளை வச்சு நம்மளே அனலைஸ் பண்றப்ப டைரக்டா இறைவன்ட்டு பேசுறதுக்கான வாய்ப்பை சிவாசார் கத்து கொடுத்துருக்கிறப்ப 100% என்ன நமக்குள்ள பிரச்சனை இருக்குதுங்கிறத நம்ம பேச முடியுது. ஏன்னா நம்மளை படைத்த இறைவன் இயற்கைன்னு நம்ம நம்புறப்ப அப்படி நம்ம பேசணும் அப்படின்னோம்னா நிறைய சொல்யூஷன், ரொம்ப 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 ஈஸியான சொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. பிவிஹெச்ல பார்த்தாலே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, இப்ப தலைவலிக்கு நான் சொன்னேன் மாத்திரை சாப்பிட்றோம், காஃபி சாப்பிட்றோம், தைலம் போடுறோம் அப்படின்னு. ஆனா தலைவலிக்கான மூல காரணம் அந்த ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டா மாத்திரை மருந்து தேடி நம்ம போக மாட்டோம், தைலம் போட மாட்டோம். அந்த தலைவலி ஆரம்பிக்கிறப்பவே அதை நம்ம சரி பண்ணிக்கு தான் பார்ப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி
நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனை ஆரம்பிச்சாலும் அந்த ரூட் காஸ் ஆணிவேர் எங்க இருக்குதுங்கிறது ரெகுலர் பயிற்சி நம்ம பண்ணிட்டு இருக்கிறப்ப நமக்கே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு அஃபர்மேஷன்ஸ் படிச்சு அதுக்கு ஹீலிங் பண்ணோம்னா அங்கேயே அது வந்து ஸ்மூத் ஆயிருது. அதை தாண்டி நமக்குள்ள வந்து எந்த தாக்கத்தையும் பிரச்சனையும் நமக்கும் ஏற்படுத்துறது இல்ல, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஏற்படுத்துறது இல்ல. இது எல்லா நிலைகளையும் அப்படிதான். உடல் ஆரோக்கியமாகட்டும், மன ஆரோக்கியமாகட்டும், உறவு முறையாகட்டும், பண விஷயத்திலயும் அதே மாதிரிதான். பணத்துக்கு ஒரு எனர்ஜி இருக்கு, அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்குதுங்கிறது வந்து தெளிவா புரிய வச்சாரு. நம்ம இப்ப பணம் வேணும் அப்படின்னா பணம் வேணும், பணம் வேணும், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் வழிபாடு இருக்குது அதெல்லாம் தான் இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருந்தோம். பட் பணத்துக்கே டைரக்டா பணத்தை வச்சு மன்னிப்பறிக்கை படிச்சு பணத்தை பிளஸ் பண்ணி பணத்துக்காக பேசுறப்ப அவ்வளவு வித்தியாசம் தெரியுது. நேற்று கூட குரூப்ல சார் ஷேர் பண்ணியிருந்தாரு. சாரோட சிக்னேச்சர் பண்ண பணத்தை வச்சு எப்படி டெவலப் ஆயிருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே நடந்திருக்கு, எனக்கும் நடந்திருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்திருக்கு. நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் பிஹெச் மூலமா நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றம் எனக்கு குடும்பத்துல. அவ்வளவு ஒரு அமைதி. பெரும்பாக்கம் சென்டர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கணவன் மனைவியா எங்க 2 பேருக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ போராட்டங்கள் வந்து இருந்தது, எதிர்மறை விஷயங்களும் அது எல்லாமே மாற ஆரம்பிச்சது. ஸோ சிவா சாருங்கிற ஒரு ஒரு அற்புதமான மனிதரை இயற்கையோட நம்மளை வந்து இணைய வைக்கிற, இறைவனோட நம்மளை கலக்க வைத்து நம்மளை கூட்டிட்டு போறவரை, இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு நம்ம எல்லாத்துக்குமே நம்ம எல்லோருமே பயன்படுத்தி இந்த பிஹெச் வகுப்பு வந்து இன்னும் நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்த்துனா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எப்படி அது எல்லாத்துக்குமே தெரியுது, புரியுது, ஒரு விஷயம் வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இந்த டிப்ளமோ எக்ஸாம்ஸ் எழுதுறப்ப இன்னும் ஆழமா எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் வந்து ஹீலிங் பண்றோம், சர்வீஸ் பண்றோம், யாராவது கேட்டா செய்யறோம் இல்லைங்களா? இந்த டிப்ளமோ எக்ஸாம் எழுதுறப்ப இன்னும் டெப்தா நம்ம உடலுக்குள்ள என்ன நடக்குது, மனதுக்குள்ள என்ன நடக்குது, இது எல்லாமே வந்து புரிய ஆரம்பிச்சது. அவ்வளவு ஒரு சுலபமா இருந்தது. இன்னும் கிளியரா யார் வந்து என்ன விஷயங்களை சொன்னாலும் சரி, இல்ல எனக்குள்ள ஃபேமிலிக்குள்ள என்ன நடந்தாலும் சரி, ஈஸியா அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியுது. ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பிஹெச் வந்து இந்த அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த அலிபாபாவும் அந்த விளக்கு, அலாவுதீன் விளக்கு, சாரி, அலாவுதீன் விளக்கை தேய்ச்சா எப்படி வேணுங்கிறத வந்து அது செய்து கொடுக்குதோ அதே மாதிரிதான் இந்த ஹீலிங் வாண்ட் ஆகட்டும், பிஹெச் அஃபர்மேஷன்ஸ் ஆகட்டும், என்ன நமக்கு வேணுமோ அதை வந்து நமக்கு ஈஸியா செய்து கொடுக்குது. நமக்கு எப்படி கேட்கணும், எங்க கேட்கணும், ஏன் கேட்கணுங்கிறத அந்த கிளாரிட்டி இருந்தா போதும். கரெக்டான கேள்வி கரெக்டான இடத்துல கரெக்டான நேரத்துல கேட்டோம் அப்படின்னா 100% இயற்கைன்னு சொல்ற அந்த இறைவன் நமக்கான வழியை காட்டிட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் காட்டுவாரு. உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கட்டும்.